ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ரவை, 3/4 கப்பு சீனி, 1/2 கப்பு பால், 250 ml பாதி, 1 டீஸ்பூன் கிஸ்மிஸ்ஸு, 2 டீஸ்பூன் முந்திரி பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், 1 கிராம்பு, ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெய் உருகட்டும். இதில் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வறுக்கணும். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இப்போ இதுக்கு கூட கிஸ்மிஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 2ஐயும் சேர்த்து வறுத்துடலாம். முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் 2ஐயும் வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே பாத்திரத்தில் நான் இந்த ரவையை சேர்த்துக்கிறேன். இந்த ரவையை வறுக்கும்போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கண்டினியூஸாக வறுக்கணும், கருத்துறக்கூடாது. இதுக்கு கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது 2ஐயும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வறுக்கணும். வறுத்தாச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போது நான் ஒரு வெசல் எடுத்திருக்கேன். இதில் இந்த 1/2 கப்பு பாலை ஊற்றிடலாம். 125 ml பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 3/4 கப்பு சீனி சேர்த்துடலாம். இதில் 2 ஏலக்காய், 1 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ரவையை சேர்த்துடலாம். இதுக்கு கூட பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சீனியையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு கூட வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எல்லா பாலையுமே ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப்பு பால், அதுதான் கரெக்டான அளவு. இப்படி எல்லா லட்டையுமே பிடிச்சிக்கிறேன். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக லட்டு செய்திடலாம். எல்லா லட்டையும் பிடிச்சாச்சு. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரவா லட்டு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.